Hi friends, நான் உங்கள் ஆர்விஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி, எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபி, அதாவது மசால் தோசை எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மசால் தோசைக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு வந்து 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 4 விசில் எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வாயில் வச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால நம்ம மசிச்சு நல்லா வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வச்சுக்கோங்க. சாஃப்டாக வச்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய் தூள் அப்படி சொல்லுவோம்ல, அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவரும் நல்லா ஒரு கலரும் தரும். அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து உப்பு வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு இப்போதைக்கு வேணாம். அதனால் இந்த மசாலா வந்து நல்லா ஊறுன்றதுக்காக தான் நான் அந்த உருளைக்கிழங்கு கூட மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ஈவனாக. இப்போ வந்து நம்ம தாளிப்பு தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கடுகு உளுந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் நல்லா சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கினா மட்டும் போதும். வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து இது நல்லாயிருக்கும். இந்த மசாலா கிழங்குக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மசாலா கிழங்கை வந்து நம்ம சாப்பாடு ரசத்துக்கு கூட சாப்பிட்டா நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். அதே மாதிரி தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி சாப்பிட்டா கூட நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்கிங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி அரை டேபிள் ஸ்பூன், அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த மசால் கிழங்கு வச்சுருந்தோம்னா அந்த கிழங்கு தூக்கி இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்து இந்த கரம் மசாலா, மல்லிப்பொடி, சீரகப்பொடி எல்லாமே அந்த உருளைக்கிழங்கோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கரெக்டான பதத்துக்கு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நான் உப்பு சேர்த்து அது வந்து எனக்கு பத்தலை. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக லைட் ஆட் பண்ணோம். இப்போ வந்து கிழங்குக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் வதங்குறதுக்கு வேகமாக வதங்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் வெங்காயம் வந்து வேகமாக வதங்கிடும். இது ஒரு டிப்பாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து நம்ம ஃபைனலில் ஏன் சேர்க்குறோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக, அதாவது ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மசால் கிழங்குக்கு. அதனால் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தோசை மாவு இருக்குல்ல, அந்த தோசை மாவு வந்து நல்லா போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தோசை மாவு வந்து நல்லா ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த தோசை மாவு அளவு வந்து எப்படின்னா 4 கப்பு புழுங்கரிசி, ஒரு கப் அளவு வந்து பச்சரிசி, ஒரு கப் அளவு வந்து உளுந்து சேர்த்துட்டு நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வந்து ஆட்டி ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுடலாம். இது கூட வந்து ஊடையில் வந்து நம்ம சாஃப்டாக வரணுன்றதுக்காக வந்து பால் ஜவ்வரிசின்னு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அதை வந்து ஊற போட்டு இந்த மாவு கூட ஆட்டுறப்ப அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா ஒரு சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூனை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இட்லி பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி பவுடரு வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து கூட இட்லி பொடி எப்படி செய்கிறன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இட்லி பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதான் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுங்களா தோசை வந்து எவ்வளோ கோல்டன் ப்ரௌன், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மசால் கிழங்கை வந்து ஒரு சைடு ஓரமாக வச்சுக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்திருக்கேன். ஓரமாக வச்சு நல்லா அதை சமப்படுத்திக்கோங்க. நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பக்கம் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. வாவ், இவ்வளோ அழகாக ஒரு தோசை ரெடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக, பார்க்கவே ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து பயங்கரமாக ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. நீங்கள் வச்சாலே அது வந்து காலியாகிடும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவேவும் டேஸ்ட் அல்டிமேட்டு தான். இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாவ், ரொம்ப ரியலி சொல்கிறேன், ரொம்ப ஒரு சூப்பரான மசால் தோசை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.